அவர் கூட தான் இருக்காரு, படகுல தான் இருக்கிறாரு. ஆனா இங்க என்ன ஆகுதுங்க? கொந்தளிப்பு வருகிறது. சில நேரத்துல நாம் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க கூட இருக்கிறீங்களா? ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை? ஏன் எனக்கு இவ்வளவு வருத்தம்? ஏன் எனக்கு இவ்வளவு வியாதி? ஏன் என் ஊழியத்துல இவ்வளவு நெருக்கங்கள்? நீங்க என் கூட தான் இருக்கிறீங்களா? கொஸ்டின் போடுறோம். தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் கூட தான் இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு போராட்டம் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, பல நெருக்கங்கள் வரும் பொழுது, என் ஆண்டவர் என் படகுல தான் இருக்கிறார். என் ஆண்டவர் என் படகுல என்னோடு ஒன்றாக என் ஊழியத்தில் இருந்துட்டு இருக்கிறாரு, என் வீட்டுல இருந்துட்டு இருக்கிறாரு, என்னுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார். ஆனாலும் சில சமயத்துல கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். ஏன் அவர் இருந்து எனக்கு பிரச்சனை வருது? ஏன் அவர் இருந்தும் சில போராட்டம் வருது? ஏன் அவர் இருந்தும் நெருக்கடிகள் வருகிறது, கொந்தளிப்பு வருகிறது? ஏனென்றால் கர்த்தர் அதை என்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் அவராலே அழைக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் எதுவுமே நடக்காது. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன்னா அவருடைய திட்டம் இல்லாம, அவர் அனுமதி கொடுக்காம என் தலையில இருக்கிற ஒரு முடி கூட என்ன ஆகாதுங்க? கீழே விழாது. என் முடியே அவருடைய சித்தம் இல்லாம கீழே விழாதுன்னு சொல்லும் பொழுது என் வாழ்க்கையில வருகிற காரியங்களை யோசித்து பாருங்க, போராட்டங்களை யோசித்து பாருங்க, வியாதிகளை யோசித்து பாருங்க, நெருக்கங்களை யோசித்து பாருங்க, இழப்புகளை எதை வேண்டுமானாலும் கர்த்தர் அனுமதிக்கிறார். சில போராட்டங்களை, சில பலவீனங்களை, சில நெருக்கங்களை, சில இழப்புகளை, சில ஏமாற்றங்களை, சில தோல்விகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். எதற்காக அனுமதிக்கிறார்னா, நாம செத்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல, நாம் மடிந்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல. அந்த இடத்துல ரெண்டு காரியத்தை ஆண்டவர் உணர்த்த விரும்புகிறார். ஒன்னு, கர்த்தருடைய வல்லமையை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும்படியாக. இரண்டாவது, அவர் மீது இன்னும் அதிகமான நம்பிக்கையை நீங்களும் நானும் வைக்கும்படியாக சில பிரச்சனைகளை, போராட்டங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா.